அப்பாடா! ஒரு வழியா மெல்பர்ன் ட்ரிப் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமே ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரே டயர்டா இருக்கு. என்னது டயர்டா? சிட்னில அங்க நியூ இயர் ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கு. ஊரே அங்கதான் இருக்கு. வா போலாம். அச்சச்சோ, ஃபயர் ஒர்க்ஸா? நான் வரலப்பா. அங்க ஒரே கூட்டமா இருக்கும், உட்கார கூட முடியாது. எது உட்காரத்துக்கா? நீ படுக்கிறதுக்கே நான் உனக்கு இடம் பண்ணி தரேன். பாத்துக்கலாம் வா. ஹலோ ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு குட்டி லைஃப் இன் சிட்னி. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா சிட்னியில் நடக்கிற நியூ இயர் செலிப்ரேஷனை பார்க்க தான் போகிறோம். சிட்னியோட ஃபயர் ஒர்க்ஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஃபேமஸ் ஃபயர் ஒர்க்ஸுங்க. வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரோடு எவ்வளோ காலியாக இருக்குது. யூஸ்வலி இவ்வளோ காலியாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண சிட்டிக்கு போயிருப்பாங்க, அதனால இவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ட்ரெயின் ஏறி சர்க்குலர் கீ ஸ்டேஷன் போய் தான் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ட்ரெயினை விட்டு இறங்கிட்டோம். ஒரு சூப்பரான வேண்டேஜ் பாயிண்ட்டுக்கு போய் தான் நம்ம ஃபயர் ஒர்க்ஸை பார்க்க போகிறோம். இந்த ஃபயர் ஒர்க்ஸை நம்ம வேறு ஸ்பாட்லேருந்து பார்க்கலாங்க. அதுதான் வேண்டேஜ் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு வேண்டேஜ் பாயிண்ட்டுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் சேனலுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஆஹா, இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையான வியூ. சிட்னி ஓப்ரா ஹவுஸ், அதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன கப்பல் நிற்கிது. அப்படியே ஆப்போசிட்டில் ஹார்பர் பிரிட்ஜ். இங்கே தாங்க ஃபயர் ஒர்க்ஸ் நடக்க போகுது. இங்கே பாருங்கள், மக்கள்லாம் வந்து போயிட்டுருக்காங்களா. ஒன்று நம்ம இந்த சைடு போயிட்டு உட்காந்து ஃபயர் ஒர்க்ஸை பார்க்கலாம், இல்லை அப்படியே இங்கே பாருங்கள் கீழே மக்கள் இங்கே போயிட்டுருக்காங்களா, இல்லை இந்த ரைட் சைடில் அப்படியே அவங்க கூடயே நடந்து போய் அங்கே பாருங்கள், அங்கே உட்காந்து நம்ம ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கலாம். நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நான் ரைட் சைடில் போய் தான் உட்காந்து இந்த ஃபுல் வியூ தெரிகிற மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்தேன். உங்களுக்கும் காட்டுறேன் வாங்க. இந்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, ஆரம்பத்திலே நம்மளை பிளாக் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து நம்ம பேக்கேஜ் செக்லாம் நடந்ததுங்க. அதுக்கு ஒரு பெரிய க்யூ நின்றுது. அதை முடிச்சா தான் நம்மளால் இப்போ உள்ளேயே போக முடியும். ஒரு வழியாக இந்த பேக்கேஜ் செக் முடிச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தா இங்கே பாருங்கள் கூட்டத்தை. ஓ மை காட், ஊரில் இருக்க மொத்த பயப்போலையும் இங்கே தான் இருக்கான் போல். இங்கே எல்லோரும் சும்மா உட்காந்துருலங்க, ஆட்களுக்கு எதாவது ஒன்று பண்ணிவிட்டு அவங்களே என்டர்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் பாருங்கள். ஒரு குரூப் பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. இங்கே ஒரு ஃபேமிலியே வந்து படையல் போட்டு விருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வெளிநாட்டு சேர்ந்த ஒருத்தர் அவரோட மொபைலில் நம்மளோட தளபதி விஜயோட ஜனநாயகன் மூவியோட ஆடியோ லான்ச் ப்ரோமோவை பார்த்துட்டு இருந்தார். தளபதி எப்பவும் மாஸ்தாங்க. நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் மூவி ஆடியோ லான்ச் ஜனவரி 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மறக்காமல் பார்த்துருங்க. இது ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் நான் உங்களுக்கு தர குட்டி இன்ஃபர்மேஷன். இங்கே ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட இருக்க பெட்ஷீட்டு, தலைக்காணி, பாய் எல்லாத்தையும் போட்டு இடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பிளாங்கெட் இருக்க வரைக்கும் என்னோட பார்ட்ரு, அந்த பிளாங்கெட் இருக்க வரைக்கும் உன் பார்ட்ரு அப்படின்னு தொகுதி பிரிச்சுட்டு இருந்தாங்க. கடப்பா உண்டு மடப்பா ஏந்து, காக்கிநாடா உண்டு பாவாட நாடா ஏந்து. இங்கே பாருங்கள், ஹார்பர் பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய ஹோட்டல். இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது. சிட்னி ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கறதுக்காகவே வெளிநாட்டிலேருந்து பல பேர் வந்து இங்கே தங்குவாங்க. இங்கே ஒரு நைட்டுக்கு ஒரு ரூமோட ரெண்ட் வந்து $300 $500 வரைக்கும் வரோங்க. நாங்கள் இங்கே வந்து மதியம் 2 மணிக்கு தாங்க. ஆனால் இங்கே யாரை கேட்டாலும் நான் காலையில் 10 மணிக்கு வந்தேன், 6 மணிக்கு வந்தேன், 4 மணிக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் 2 நாளாக இங்கே தான் சார் இருக்கேன். அப்புறம் எங்களுக்கு எப்படி இவ்வளோ கிட்டத்தில் இடம் கிடச்சதுன்னு தானே கேட்குறீங்க? அது ரகசியங்க, சொல்கிறதுக்கு இல்லை. நாங்க நின்னுக்கு இருக்கோம் வரிசையில, உன் பாட்டுக்கு நீ பாட்டுக்கு குறுக்க வந்து பூர்ற. என்ன புர்ற? நான் நீ கேப் விட்டா நான் உள்ள பூந்துட்டேன். கேப் விட்டா உள்ள பூந்துருக்க. சே அதெல்லாம் இல்லைங்க. இங்கே ஃபேமிலி ஒருத்தவங்ககிட்ட நாங்கள் எங்களுக்கு இடம் தரீங்களான்னு கேட்டோம். அவங்க பெரிய மனசு பண்ணி நீங்கள் உட்காந்துங்கன்னு சொன்னாங்க. அதனால தாங்க நாங்கள் இவ்வளோ கிட்டத்தில் உட்காந்துட்ருக்கோம். அப்புறம் வாஷ்ரூம் போகலான்னு ஏந்து வந்தோங்க. ஆனால் அங்கே வந்தபோது தான் தெரிஞ்சுது, எவ்வளோ பெரிய கியூன்னு பாருங்க. ஆமாங்க, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ரொம்ப பெரிய கியூங்க. எங்கே பார்த்தாலும் நிற்கிறாங்க. 1 மணி நேரம் நின்னாதாங்க ஒருத்தனால உள்ளே போக முடியும்.
இங்கே பாருங்கள், நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தாங்களே அந்த ஏரியா தான் இது. அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாவம் இவங்க பசங்களெல்லாம் வச்சுட்டு நிறைய பேர் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இங்கே போலீஸ் பாதுகாப்புலாம் ரொம்ப பலமாக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஹெலிகாப்டரில், ஷிப்பில் எல்லாத்துலேயும் வந்து போலீஸ் ஃபுல்லாக ரோந்துலேயே தான் இருந்தாங்க, மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. இங்கே பாருங்கள், மக்கள் போட்டில் அழகாக போயிட்டுருக்காங்க. இந்த போட்டில் நீங்கள் நியூ இயர் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கலன்னா $1000 $2000 கொடுக்கணும். அப்படியே இருட்டாயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க. நானே என்னோடய இன்னொரு காலை மேலே வச்சு தான் நின்றுட்டுருக்கேன். அவ்வளோ கூட்டம், நிற்கிறதுக்கு கூட இங்கே இடம் இல்லை. சும்மா கூட்டம் அலை மோதுது. இங்கே 9 மணிக்கு ஃபேமிலி ஃபயர் ஒர்க்ஸ்னு ஒன்று பண்ணுவாங்க. கிட்ஸ்லாம் வச்சுட்ருக்கவங்களாம் இந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஆப்போசிட்டில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. அங்கே ஃபுல்லாக டான்ஸு பாட்டு போட்டுன்னு ஒரே பார்ட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது நம்ம முன்னாடி பார்த்த போட்ஸ் தான். இப்போ பாருங்கள் லைட்லாம் போட்டு சும்மா அழகாக இருக்குது. இவங்கெல்லாம் இங்கே எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா, இப்போது சிட்னி நியூ இயர் ஃபயர் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year! இது சும்மா சிட்னி ஃபயர் ஒர்க்ஸோட ஒரு ட்ரெய்லர் தான். ஃபுல் வீடியோ நான் போட்டேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்னு நான் வந்து உங்களுக்காக சின்னதாக போட்டிருக்கேன். ஒரு வழியாக சிட்னி நியூ இயர் ஃபயர் ஒர்க்ஸை பார்த்து முடிச்சிட்டோங்க. அப்படியே நடந்து வந்து பார்த்தா ஒரே குப்பைக்காடாக இருக்குது. இங்கே இருந்த மக்கள் அவங்க சாப்பிட்ட பொருளை அப்படியே அவங்க இருந்த இடத்துலையே போட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே இருக்க கவர்மெண்ட் ரொம்ப நல்ல கவர்மெண்ட்டுங்க. இதுக்குன்னே ஆளுங்களை தயார் நிலையில் வச்சு அந்த குப்பையெல்லாம் உடனே கிளியர் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி இங்கே வந்தால் ட்ரெயின் ஏறுறதுக்கு ஒட்டுமொத்த கூட்டமும் இங்கே தான் நின்றுட்டுருக்கு. அடித்து பிடிச்சி வீட்டுக்கு வரத்துக்கு நைட்டு 2:30 மணி ஆயிடுச்சுங்க. அடுத்த நாள் கோயில் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு நியூ இயர் சும்மா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. இந்த ஆங்கில புது வருடம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச வருடமாக அமைய நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரட்டா.